பச்சை ட்ரெஸ் போடும்போதே நினைச்சேன் இன்னைக்கு பலாந்து பண்ணிடுவாங்க. பலாந்து நேற்று 2 மேட்ச் நடந்துச்சு. அந்த 2 மேட்ச்ல அங்கிட்டு பார்த்தா சீவல், இங்கிட்டு பார்த்தா செதறல். இப்ப சீவலை முதல்ல சொல்றேன், செதறலை அடுத்த வீடியோல சொல்றேன். நேற்று சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி வெர்சஸ் டிசி மேட்ச் நடந்துச்சு. அதுல ஆர்சிபி வழக்கம் போல அவங்களோட ஆனுவல் கிரீன் கேம் ஆடினாங்க. இந்த கிரீன் ட்ரெஸ் போட்டு ஆடும் போதே நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸ். ஏன்னா சக்சஸ் ரேட் கம்மி. சோ டாஸ் வின் பண்ண டிசி பவுலிங் சூஸ் பண்றாங்க. வழக்கம் போல சால்ட்டும் விராட் கோலியும் களமிறங்குனாங்க. 2 பேருமே ஒரு நல்ல இன்டென்ட்டோட தான் ஆடிட்டு இருந்தாங்க. விராட் கோலி பவர் பிளேயோட கடைசி ஓவர்ல லுங்கிங்கிடி பால்ல அவுட் ஆயிடுறாரு. அவர் வெளியே போனதை தொடர்ந்து இம்பாக்ட் பிளேயரா தேவ்தத் படிக்கல் உள்ள இறங்குறாப்ல. இம்பாக்ட் பிளேயரும் பெருசா இம்பாக்ட் எதுவும் பண்ணாம 10வது ஓவர்ல 19 ரன் எடுத்து அவுட் ஆகி போயிடுறாப்ல. என்னடா ஒரு ரெண்டு இப்படி தளர்வா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஓவர்லயே நல்லா ஆடி 50 எல்லாம் போட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்த சால்ட் குல்தீப் யாதவ் பால்ல அவுட் ஆகி போயிட்டாப்ல. இருந்தாலும் இந்த மேட்ச்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் பேட்டிங்ல ரொம்ப அதிகம், 63 ரன். மேட்ச் ஆரம்பிச்சும் போது ஒரு 10 ரன் ரேட்ல போயிருவாங்க, 200 ரன் கண்டிப்பா வந்துடும், 201 அடிச்சா வெற்றின்ற மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்ச மேட்ச் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 180 அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோண வச்சிருச்சு. கடைசியில 20 ஓவர்ல 8 விக்கெட் இழப்புக்கு 175 ரன் அடிக்கிறாங்க. 176 அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி டிசி களமிறங்குறாங்க. வழக்கம் போல நிசங்காவும் கேஎல் ராகுலும் களமிறங்குறாங்க. நிசங்கா மொத ஓவர்லயே 1 ரன் எடுத்து அவுட் ஆகி போயிட்டாப்ல புவனேஸ்வர் குமார் பால். அடுத்து 3வது ஓவர்ல அடுத்தடுத்த விக்கெட் கருண் நாயர் அவுட் ஆகுறாப்ல, அடுத்து சமீர் ரெஸ்வி அவுட் ஆகுறாப்ல. சிங்கிள் டிஜிட்ல வந்தோன்னு எல்லாரும் அவுட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அது சரி, அந்த 175 டிசி சேஸ் பண்றதுமே கஷ்டம் தானோ அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர்ல இறங்க பாய் அப்பலாம் பாய் நினைக்கிறீங்க, கம்பி என்னவீங்க பாருங்க பாய் அப்படின்னு கேஎல் ராகுல் நின்னு ஆடி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பை 10 ஓவர் வரை டிசிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாப்ல கேஎல் ராகுல். அதுக்கு மெதுவா விளையாண்டு ஸ்டப்ஸ் அந்த சைடு நின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. 11வது ஓவர்ல கேஎல் ராகுலும் அவுட் ஆகி கேப்டன் அக்ஷர் பட்டேலும் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாப்ல. அவரும் கிராம்ப் ஆகி கிளம்பிட்டாப்ல. முடிஞ்சிரா என்ன ஆக போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டேவிட் மில்லர் வராப்ல. வந்ததுல இருந்து ஏதாவது பேசிங்க அப்படின்னோடனே பாயிண்ட் வரட்டும் பேசுறேன் அப்படின்னு அது மாதிரி பெருசு முடிச்சு விடியா மேட்ச் அப்படின்னு சொன்னாலும் இரியா பாயிண்ட் வரட்டும் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாப்ல. அதே மாதிரி 20வது ஓவர்ல தான் அவருக்கு பாயிண்ட் வந்திருக்கும் போல 2 சிக்ஸ் அடிச்சு மொத்த சத்தத்தையும் அமைதியாக்கி மேட்சை செவிச்சு விட்டு போயிட்டாப்ல. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவையில ஒரு தரமான வெற்றி. நான் இன்னைக்கு நைட் மேட்ச்ல அவன் பொளக்குறான், இன்னைக்கு அவன் தோப்பான்டா, நமக்கு சரியான சான்ஸ் இப்பவே தேட ஆரம்பிச்சிருவோங்கிறேன். டேய் தோத்துட்டானுடா. சரிடா தோத்துறேன் போட்டுக்க. ராஜ் கிட்டக்கு நான் ஸ்பெஷல் மிஸ் பண்றோம்.